உதகையில் இதுவரை இல்லாத அளவாக தொடர்ந்து இரண்டாவது நாளாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்கிறது. குளிர் பிரதேசத்தில் கோடை வெயில் வாட்ட காரணம் என்ன என்பது குறித்த தகவல்களை வழங்க தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சடையாண்டி நடத்தும் நேர்காணலை பார்க்கலாம். சடையாண்டி, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. உதகமண்டலத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக 29 டிகிரி செல்சியஸ் அளவானது பதிவாகியிருக்கிறது. இதுவரை பதிவாகாத அளவிற்கு விட அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து உதகமண்டலத்தில் அடுத்தடுத்து பதிவாகியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? சமவெளி பிரதேசத்தில் பதிவாகக்கூடிய வெயிலுக்கும் மலை பிரதேசங்களில் பதிவாகக்கூடிய வெயிலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்தியாவில் எப்படி வெயிலினுடைய அளவு அளவிடப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது? மேலை நாடுகளில் வெயிலினுடைய அளவு எப்படி கணக்கிடப்படுகிறது என்பது தொடர்பாக எல்லாம் பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். இனி அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். உதகமண்டலம், அதாவது சமவெளி பகுதிகளில் அதிகமான வெயில் இருப்பதன் காரணமாக மக்கள் எல்லாம் டூர் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான இடங்களை தேடி நாடுவது வழக்கம். ஆனால் இம்முறை கடந்த 2 நாட்களாக இதுவரை பதிவாகாத அளவிற்கு வெயில் உச்சம் தொட்டிருக்கிறது, 29 டிகிரி செல்சியஸ். சமவெளி பகுதிகளில் இது மாதிரி இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகுவதற்கும் மலை பிரதேசங்களில் இயல்பை விட அதிகமாக பதிவாகுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏதேனும் பாதிப்பு இருக்கா உங்களுடைய பார்வை? அதாவது பார்த்தீங்கன்னா சைடாண்டி, ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இயல்பிற்கு அதிகமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, கடல் மட்டத்திலிருந்து நம்ம உயர போக போக புற ஊதா கதிர்களின் தாக்கம் ஜாஸ்தியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 மீட்டர் நம்ம ஜாஸ்தி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10% சமவெளி பகுதியை விட மலைப்பிரதேசத்தில் ஒரு 10% அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊட்டிலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2200 மீட்டர் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25% நமக்கு புற ஊதா கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த சன்பர்னு, அதுக்கப்புறம் கண்ணில் பளிர்னு வெளிச்சம், ஊட்டி போனாலே தெரியும் சமவெளியோட வெளிச்சம் ரொம்ப பளிர்னு தெரியும். அது ஏன்னா அந்த புற ஊதா கதிர்களின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வெயிலின் தாக்கம் அங்கே நம்ம இன்னும் அதிகமாக உணர்றோம் சமவெளி பகுதிகளோட. ஆனால் என்னென்னா டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 29 டிகிரி. யாராவது சொல்லுவாங்க, என்ன சார் 29ன்னு தான் அங்கே இருக்குது, ஆனால் இங்கே 37-38ன்னு சொல்லணும்னா, ஆனால் அங்கே புற ஊதா கதிர்களின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வெயிலின் தாக்கம் அதிகமாக. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் சார்? இப்போ இங்கே சமவெளி பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸை நம்ம எளிமையாக எதிர்கொண்டுடுறோம், சமாளிச்சிடுறோம். அங்கே 29 டிகிரி செல்சியஸவே எதிர்கொள்வதற்கு கடினமாக இருக்குது, சமாளிப்பதற்கு கடினமாக இருக்குது அப்படின்லாம் கேள்விப்படுறோம். இதனால ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? 2 விஷயம். ஒன்று அங்கே இருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் அவங்களோட பாடி அக்கஷ்டமாக இருக்குது. இப்போ ஊட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேற்று இன்றெல்லாம் கிட்டத்தட்ட 6 டிகிரி அதிகம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க பாடி 23-24 டிகிரிக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இரவு நேரங்களில் குளிர் இன்னும் இருக்கும், 7-8 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய குளிர் இருக்கிறதுனால இரவு மற்றும் பகல் அந்த வேறுபாடு கிட்டத்தட்ட நம்ம 20 டிகிரி பார்க்குறோம். நம்மளோட உடம்பு அதுக்கும் அக்கஷ்டமாகணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று 29 டிகிரி குறைந்த வெப்பநிலை, பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 8 டிகிரி தான் இருக்குது. அதுவே நீங்கள் ஊட்டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18-20 டிகிரி வித்தியாசம் வருது. இது எங்கே வரும்னா சாதாரணமாக உட்புற பகுதியில் இப்போ ராயல்சீமாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 டிகிரி போகிற இடத்துல 28 டிகிரி வருதுன்னா கிட்டத்தட்ட 20 டிகிரி நம்ம திரும்பவும் வித்தியாசம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ஊட்டியில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்னென்னா மலை பிரதேசங்களில் இயல்பை விட மிக அதிகமாக அந்த வேறுபாடும் நம்ம பார்க்குறோம். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் உணர்வு. கண்டிப்பாக சார். இப்போ அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு உண்டான வேறுபாடு கிட்டத்தட்ட 10 டிகிரிக்கு மேல் இருந்தால் உடல் ரீதியிலான ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி தவிர்க்கலாம்? நம்ம பாடி அக்கஷ்டம் ஆகணும். என்னன்னா வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்குது, குளிரின் தாக்கமும் அதிகமாக இருக்குன்னா 2 வெவ்வேறு துருவங்களில் நம்ம பார்க்குறோம். அது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பாடி கஷ்டமாகுது, கஷ்டமாகுது. இப்போ நம்ம இங்கேருந்து டூருக்கு ஊட்டி பிளான் பண்ணலாமா வேணாமா சார்? என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? ஊட்டி என்ன சொல்கிறது, இதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. நீங்கள் 35 டிகிரி 36 டிகிரி அந்த 29 டிகிரி பார்க்குறீங்க. டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இன்னொரு ஒரு 2 வாரம் கழிச்சு போங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மேலை நாடுகளில் வெப்பநிலை அளவிடுவதற்கும் இந்தியாவில் வெப்பநிலை அளவிடுவதற்கும் ஏதேனும் மாறுபாடு இருக்கா? எப்படி நம்ம கணக்கிடுறாங்க? அதை பற்றி உங்களுடைய எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம காற்றின் வெப்பத்தை தான் பெரும்பாலும் நம்ம அளவு எடுக்கிறோம். 2 மீட்டர் ஏர் டெம்பரேச்சர் தான் ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறது.
ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வித்தியாசம் என்னன்னா இந்தியாவுக்கும் மேலை நாடுகளுக்கும் உணரக்கூடிய அந்த வெப்பநிலை, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்பம் மற்றும் அதனுடன் ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களோட ரோட்டில் இப்போ எல்லார்ட்டையும் போய் கேளுங்களேன், வெயில் எப்படி இருக்குன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆனால் ஈரோட்டில் இன்னைக்கு 42.6, மீனம்பாக்கத்தில் 38 கிட்ட இருக்குது, கிட்டத்தட்ட 14 டிகிரி டிஃப்ரென்ஸு. அப்போ நம்ம ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் அப்போ ஈரோட்டில் இருக்கிறவங்க இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஈரோட்டில் எவ்வளோ வெப்பம் இருக்குதோ அந்த அளவுக்கு வெப்பம் நம்மளும் உணர்றோம். ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஈரப்பதம் சேர்த்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம உணரக்கூடிய வெப்பநிலை, உடம்பு உணரக்கூடிய வெப்பநிலை 44-45 டிகிரி வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், இன்னைக்கு இது நம்ம உடம்பு உணரக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை. இது சென்னையை ஒட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 டிகிரி ஃபாரன்ஹீட் புறநகர் பகுதியில், மேற்கு புறநகர் பகுதியில் 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகக்கூடிய உணரக்கூடிய வெப்பநிலைன்னு காட்டுது. அதுவே நம்ம காற்றின் வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். அதுதான் நம்ம இன்னைக்கு மீனம்பாக்கம் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி அந்த ஈரப்பதத்தின் காரணமா நம்ம உணரக்கூடிய அந்த வெப்பநிலை அதிகமாக தெரியுது நமக்கு. காற்றினுடைய வெப்பநிலை, உணரக்கூடிய வெப்பநிலை இரண்டுத்திலும் வேறுபாடு இருக்கிறது. காற்றினுடைய வெப்பநிலை ஈரப்பதத்தின் அடிப்படையில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உணர்வதிலையும் நிறைய மாறுபாடு. வெப்பநிலை அதே தான் இருக்கும், அதே அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஈரப்பதத்துடன் சேர்ந்து நம்ம உடல் ஒரு இந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னு நம்ம உடல் அசியூம் பண்ற வெப்பநிலை ஜாஸ்தி ஆகுது. அதுதான் அந்த உணரக்கூடிய வெப்பம் நம்ம சொல்றது. என்னன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வெளியில போய் நின்னா இன்னைக்கு மத்தியானம் மெட்ராஸ்ல 116 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம உடம்பு உணருது. காற்றின் வெப்பநிலை 102-103 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா நம்ம உடம்பு உணர்றது 116 டிகிரி இருந்தா எப்படி நம்ம உடம்பு ரியாக்ட் ஆகுமோ அந்த ரியாக்ஷன் தான் நம்ம உடம்புக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையோடு நம்ம இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்புற பகுதியில் பாருங்களேன், நீங்க உங்களுக்கு இது ராயலசீமா பகுதியில் பாத்தீங்கன்னா 110-112 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு. உணரக்கூடிய வெப்பநிலைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இருக்கும். நிச்சயமா சார். உட்புற பகுதிகளிலும் இதே மாதிரியான ஈரப்பதம் கம்மியா இருக்காங்க. நிச்சயமா ஈரப்பதத்தின் அடிப்படையில தான் மக்கள் உணரக்கூடிய வெப்பநிலையும் தீர்மானிக்கப்படுது. அதற்கு ஏற்றார் போல நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறீங்க. ஊட்டியிலையும் இந்த மாதிரியான மாறுபாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறீங்க. லாவண்யா, இனி உங்களிடம்.